ಭಕ್ತವತ್ಸಲ ಪರಮ ಪಾವನ ನಮಿತ ಪಾವನ ಸದ್ಗುರುದೇವ ಸದ್ಗುರುದೇವ ಪ್ರೇಮಿಕನಾಥ ಮಾಧುರಿ ರಮಣ ಪಾಲಯ ಮಾಂ ನೀಲಬಂಧೋ ದಯಾ ಸಿಂಧೋ ಕಾಮಿತ ಪ್ರದ ಆತ್ಮಬಂಧೋ ಸದ್ಗುರುದೇವ ಪ್ರೇಮಿಕನಾಥ ಮಾಧುರಿ ರಮಣ ಪಾಲಯ ಮಾಂ ಆಪದ್ಬಾಂಧವ ಆತ್ಮನಾಯಕ ಅಮಿತನಾಯಕ ಆತ್ಮಬಂಧೋ ಸದ್ಗುರುದೇವ ಪ್ರೇಮಿಕನಾಥ ಮಾಧುರಿ ರಮಣ ಪಾಲಯ ಮಾಂ ಶ್ರೀ ಮಾಧುರಿ ರಮಣ ಪಾಲಯ ಮಾಂ ಮಾಧುರಿ ರಮಣ ಪಾಲಯ ಮಾಂ ಜಯ ಸದ್ಗುರು ಸ್ವಾಮಿನಃ ಜಯ ಪ್ರೇಮಿಕೇಂದ್ರ ಮಹಾರಾಜ ಕೀ ಜಯ ಗುರುನಾಥನ್ ಚರಣಮೇ ಗತಿ ನಮ ಕನುದಿನಮೇ ಗುರುನಾಥನ್ ಚರಣಮೇ ಗತಿ ನಮ ಕನುದಿನಮೇ அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே 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 குருநாதன் பிரேமிக குருநாதன் பிரேமிக குருநாதன் சரணமே கதி நம் கனுதினமே குருநாதன் பிரேமிக குருநாதன் பிரேமிக குருநாதன் சரணமே கதி நம் கனுதினமே அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே இன்பமயமாயிருக்க இருள் தன்னை போக்கி வைத்து 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 அன்புமயமாக என்னை ஆண்ட சத்குருநாதனே அன்புமயமாக என்னை ஆண்ட சத்குருநாதனே அன்புமயமாக என்னை ஆண்ட சத்குருநாதனே அன்புமயமாக என்னை ஆண்ட சத்குருநாதனே குருநாதன் பிரேமிக குருநாதன் பிரேமிக குருநாதன் சரணமே கதி நம் கனுதினமே குருநாதன் பிரேமிக குருநாதன் பிரேமிக குருநாதன் சரணமே கதி நம் கனுதினமே அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே அதுதான் ஆனந்தமே அது நம் பாக்கியமே வழி வழியாய் குலம் தழைக்க வந்த பெரும் வள்ளலே வழி வழியாய் குலம் தழைக்க வந்த பெரும் வள்ளலே விழி வழியாய் அருளமுதை வழங்கிடும் தூயனே விழி வழியாய் அருளமுதை வழங்கிடும் தூயனே பக்தி தழைத்தோங்கிடவே பக்தர் மனம் மகிழ்ந்திடவே 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 பக்தர் மனம் மகிழ்ந்திடவே பக்தர் மனம் மகிழ்ந்திடவே பரிநிலை அவதரித்த பக்த பரந்தாமனே பரிநிலை அவதரித்த பக்த பரந்தாமனே பரிநிலை அவதரித்த பக்த பரந்தாமனே பரிநிலை அவதரித்த பக்த பரந்தாமனே குருநாதன் சரணமே கதி நம கனுதினமே அதுதான் ஆனந்தமே
भक्तपुरी वीथीकृतनर्तनपदाब्जं भक्तपुरी वीथीकृतनर्तनपदाब्जं भक्तजननेत्रमधुपार्चितमुखाब्जं भक्तजननेत्रमधुपार्चितमुखाब्जं नित्यमरविन्दकर शोभिजपसूत्रं नित्यम् अरविन्दकरशोभिजपसूत्रं प्रेमिकगुरुं भजत दीनजनमित्रं प्रेमिकगुरुं भजत दीनजनमित्रं दन्तिजयसुन्दरमनोज्ञगतिशीलं दन्तिजयसुन्दरमनोज्ञगतिशीलम् इन्दुनखमण्डल रुचादलितकालम् इन्दुनखमण्डलरुचादलितकालं चन्दनसुपुण्ड्रतिलकोज्ज्वलितफालं चन्दनसुपुण्ड्रतिलकोज्ज्वलितफालं प्रेमिकगुरुं भजत नामनिधिमूलम् प्रेमिकगुरुं भजत नामनिधिमूलम् சிவகாமணியுடைய சுவானுபவம். பக்தபுரி வீதீகிருத்த நர்த்தன பதாப்ஜம். பக்தபுரியான கோலாகலன் விட்டிருக்கும் பரநூர் தனிலே காலடி வைத்தார் என்று முந்தின பாகத்திலே கண்டோம். அவ்வீதி தோறும் ஆடிப்பாடி தன்னை மறந்தவர், தன் தாமரை திருவடிகளிலால் நிலம் தோழி நடந்தவர். பக்தஜன நேத்திர மதுபார்ச்சித முகாப்ஜம். பக்தஜனங்களின் நேத்திரங்கள் கண்களாகிய வண்டுகளுக்கு விருந்தாக இருக்கின்ற திருமுகம் தாமரை. நித்யமரவிந்தகர சோபிஜபசூத்திரம். அனுதினமும் கமலமன்ன கைகளினாலே நாமஜப சூத்திரத்தை வைத்துக்கொண்டு அனவரதம் ஜபம் செய்யும் ஒரு குருநாதர். அப்பேற்பட்டவர் பிரேமிக குருநாதரை தீனஜனமித்ரன் நிஷ்கஞ்சன ஜனப்பிரியாய நமஹா என்றபடி ஏழை பாழைகளுக்கெல்லாம் உதவுவதற்கு என்றே ஒரு இடத்திலே வந்திருந்து எண்ணற்ற குடும்பங்களை வாழ வைத்த மகனீயர். தந்திஜய சுந்தர மனோகதிசீலம். யானையின் நடையை ஜெயித்த மனோகதியினாலே இந்த சீலபுருஷர் நடந்து செல்வார். இந்து நகமண்டல ருச்சா தலித காலம். சந்திரகாந்தி மிஞ்சும் நகஜ்வலியான நகத்திலிருந்து ஒளிர்கின்ற அந்த அங்க காந்தியானது காலனை வெல்லும். சந்தன சுப்புன்ற திலகோஜ்வலித பாலம். அழகான உர்த சந்தன திலகாங்கிதமான விசாலமான நெற்றித்தலம். பிரேமகுரும் பஜத நாமநிதி மூலம். அப்பேற்பட்ட பிரேமிக குருவை எவர் நாமநிதியோ எவர் வைத்தமாநிதியோ அப்பேற்பட்ட பரம்பொருளை நமஸ்கரிக்கின்றேன் என்று குருவஷ்டகத்திலே இந்த கோவிதை ஸ்மரிக்கின்றாள். கரேஷ்லாக்யஸ்த்யாகः शिरसि गुरुपादप्रणयिताय मुखे सत्यावाणी विजयी उदयोर्वीरमतुलम् हृदि स्वच्छावृत्तिः श्रुतमधिगतं च श्रवणयोः विनाप्त्यैश्वर्येण प्रकृतिमहतां मण्डनमिदं विनापि ऐश्वर्येण प्रकृतिमहतां मण्डनम् இதம். மகான்கள் எந்த ஒரு உயர்ந்த ஆபரணத்தை பூஷிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். கரே ஸ்லாக்யஸ்த்யாகः. கைக்கு ஆபரணம் வேண்டுமா? அது அந்த ஆபரணம் ஸ்லாக்யதமமான தியாகம். பிறர்க்கு என்று கொடுப்பதை தான் அவர்கள் ஸ்லாக்யதமமான பூஷணமாக கருதுவார்கள். வெறும் கைகளுக்கு ஒரு தங்க ஆபரணத்தை வளையோ அல்லது மற்றொன்றத்தையோ பூஷிக்கொள்வதினால் ஆவது என். சிரசி குரு பாத பிரணயித. மகான்களை, குருத்துல்யர்களை, குருநாதாளை, தபஸ்விகளை, சித்த புருஷர்களை அவர் திருவடியிலே விழுந்து வணங்கும் சத்குணம் இருந்தால் அதுவல்லவோ சிரசிற்கு பிரதானமான பூஷணமாகின்றது.
உயர்ந்த தங்கங்களையோ அற்களை வைரக்கற்களை பதித்த ஒரு கிரீட்டத்தினால் ஆவது என்ன? முகே சத்யாவாணி, வாய் திறந்தால் உண்மையை தவிர மற்றொன்றும் பேசுவதில்லை என்ற ஒரு உயர்ந்த ஆபரணத்தை, பூஷணத்தை அவர்கள் திருவாயிலே வைத்திருக்கிறார்கள். விஜயி புஜயோர் வீரமதுலம், தோள்களை ஒரு ஆபரணமா? எந்த தோள்களினாலே, திறவெடுத்த தோள்களினாலே அசுரப்பிராயமான ஜனங்களையும் வீழ்த்தி மாய்க்க இயலுமோ அதுவல்லவா இந்த புஜங்களுக்கு ஆபரணம். ஹிருதி ஸ்வச்சா விருத்திஹி, ஹிருதயாகாசம் மகான்மனைவ ஸ்வச்சம் என்றபடி உயர்ந்ததான சாதுக்களுடைய மனசு என்கின்ற சரோவரத்திலே இருக்கின்ற விளையாடுகின்ற அன்னம் போன்ற ஸ்வச்சதா, தூய்மை, அதுவல்லவா ஹிருதயத்திலே இருக்க வேண்டும். அதுவல்லவா ஆபரணம். மார்பிலே உயர்ந்த அணிகலனை அணிவது ஒரு ஆபரணமா, அது பூஷணமா? ஸ்ருதி மதிகதஞ்ச ஷவணயோ, காது நிறைய உயர்ந்ததான உபனிஷத் வேத சாரங்களை, புராண சாரங்களை, ரகசியமயமான கிரந்தங்களின் சாரங்களை, சாரதரம் சாரதமம் சாரதம சிரேஷ்டம் என்று வரிசைப்படுத்தி அவைகளை அள்ளி அள்ளி காதுகளிலே விட்டுக்கொள்வதுதான் உயர்ந்த பூஷணம். வினாப்யைஸ்வர்யேன, வெறும் பணம் இருந்து விட்டால் அது பூஷணங்களை வாங்குவதற்கு வேண்டுமானால் ஹேதுவாகும். ஐஸ்வர்யம் அதற்குவானால் உபயோகப்படும். பிரகிருதி மகதாம் மண்டனமிதும் பிராயஹா, உலகிலே எல்லா மகான்களும் இதுபோல் உயர்ந்ததான நற்குண பூஷணித்தர்களாக, பூஷணக்கே இது பூஷணா என்று புரந்ததாசர் கூறியது போல், கிருஷ்ணன் அல்லவா, கிருஷ்ணநாமம் அல்லவா வாய்க்கு பூஷணம். கண்களால் ஆபாத மொழி பர்யந்தம் அவனை சேவிப்பதல்லவா கண்களுக்கு ஆவரணம். காதுகளினால் சிரவண குணத்தினாலே பெருமாளுடைய நற்குணங்களை கேட்பதல்லவா காதுக்கு பூஷணம் என்று விதம் விதமாக ரகரகமாக பட்டியலிட்டு தருவது போல் சாதுக்கள் சேயசாம் யஷபந்தாகா என்று அவர்கள் மகாத்மனா எனகதச பந்தாகா என்றபடியும் உயர்ந்ததான சன்மார்க்கத்திலே அனைவரையும் அழைத்துச் செல்லக்கூடிய நேதாக்களாகிய சத்குருநாதாளுடைய உயர்ந்ததான பூஷணங்கள் சத்குணங்களே. அப்பேற்பட்ட பூஷணங்களை கொண்ட மகனீயரான பிரேமிகேந்திரனுடைய திருவடியானது பரனூர் கிராமத்திலே ஒரு உயர்ந்ததான நன்னாளிலே திருவடியை கோதூளி லக்ன காலத்திலே வைத்தார் என்று கண்டோம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேமிக புஷ்பாஞ்சலி பாகம் 6 பிரேமிகேந்திரனுடைய சச்சரித்திரம் மேலும் விஸ்தரிக்கப்படுகின்றது. தத்வாரா உயர்ந்த குருபக்த ரத்தனர்களாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஜெய் சத்குருநாத் பகவான் கி ஜெய். ஆச்சரியமான பல்வேறு பாவங்கள் அண்ணாவிடம் தோன்றலாயின. வேப்பத்தூர் கிராமத்திலே ஒரு மகனீயர் தனிகர் சத்பாத்திரம், அவர் வீட்டிற்கு கோபாலகிருஷ்ண பாகவதர் வந்து செல்வது வழக்கம். ஒரு முறை அவர் வந்து விடிய விடிய பஜனை செய்து வண்ணம் இருந்தார். நல்ல 4 மணிக்கு பிறகுதான் சாதுக்கள் ஓய்வெடுக்கச் சென்றனர். அப்பொழுது சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு பக்கம் அதிரூப லாவண்ய ஸ்வரூபியான ஒரு பரதேவத்தை தன் அருகிலே படுத்திருப்பதைக் கண்டார். வியர்ந்தார். இது என்ன என்று திடுக்கிட்டு எழ, மறுபக்கம் சஷ்யஷியாமல சுந்தரனாக ஸ்ரீகிருஷ்ணன் இவரை ஆலிங்கனம் செய்து படுத்திருப்பது போல் ஒரு திருஷ்யம். இதுதான் முதல் ராதா ரசபாவத்திற்கு ஹேதுவாயிற்று. ராதாகிருஷ்ண தரிசனமாயிற்று. பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் இந்த அபாவத்தை தன்னில் தான் அடக்கி வைத்திருந்தார். அவரிடந்து லோக அலௌகிகமான விலட்சணமான சுகந்தம் எங்கும் வீசிற்று. ஒரு 3-4 நாட்கள் இவ்வாறு இருந்தது. தன் நிலையை இழந்தார். ஆகாராதிகள் செல்லவில்லை. சற்று நேரம் ராதா விரகத்திலே கிருஷ்ண விரகத்திலே அழுவார். ஏகாந்தத்திலே அவர்களுடன் ரமிப்பார். இவ்வாறு இந்த அனுபவம் பகு நாட்கள் தொடர்ந்தது. ஒரு நாள் வீட்டிற்கு எதிர்த்தே ஒரு புளியந்தோப்பிலே அத்தியந்த மதுரமயமான ஒரு குடலோசை கேட்க அந்த திக்கை நோக்கி ஓடினார். அதுவும் அந்த ஓசையும் இவரிடமிருந்து விலகிச் சென்ற வண்ணம் இருந்தது. பொழுது விடிந்து விட்டது. அருகில் உள்ள நதியிலே ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை செய்து கொண்டு யாரிடமும் எதுவும் கூறாமல் தன் இருப்பிடத்துக்கு வந்து நித்தியானுஷ்டானத்தை கிரமேண முடித்தார். இந்த குடலோசை பகு நாட்களுக்கு கேட்டது. தான் செய்யும் ஜபம், பாராயணம், தியானம் இவைகளை நிறுத்திவிட்டு கேட்டால் அந்த குடலோசை அவருக்கு மட்டும் கேட்கும். அவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டு வேணுகீதத்தை வாசிப்பார். ஒரு நாள் தன் தகப்பனாருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குமோ
என்று அவரிடம் ஏகாந்தத்தில் வினவ அவர் பதிலிருக்க மறுத்தார். ஒரு முறை செங்கனூரிலே வெட்டு திண்ணையிலே அவர் அருகிலே அமர்ந்து கொண்டு என்னென்னவோ உபதேசங்களை எல்லாம் ஒரு கிரஸ்த ஸ்வரூபி வந்து போதிக்க, தாங்கள் யார் என்று நான் அறிந்தேன் அல்லேன் என்ற விடயத்துடன் வினவ, என்னை ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பார்கள் என்று சொல்லி மறைய, அன்று முதல் இல்லற கிரகத்திலே வாழ்ந்தால் இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் உதித்தது. திருநாரியூர் கருட சேவை மிகவும் விசேஷம். உபன்யாசம் முடிவதற்கே பகுகாலம் ஆகிவிட்டது. அன்றிரவு ஆஹா, பெருமாளுடைய கருட சேவையை செவிக்காமல் இருந்து விட்டேனே என்று கிளேசப்பட்டார். அடுத்த கணம் அன்று என்ன ஒரு அலங்காரத்தோடு பகவான் இருந்தானோ அந்த திருஷ்யம் இவருக்கு ஏற்பட்டது. இவ்வாறே திருவண்ணகரம் என்கின்ற ஒப்பிலியப்பன் திருக்கோவிலிலும் இதே மாதிரி ஒரு சுவானுபவம் ஏற்பட்டது. அவனோ அண்ணாவின் சிரசிலே அபயஸ்தத்தை வைத்து தன்னுடைய பதுகைகளை வைத்து அனுகிரகித்தான், மறைந்தான். அலங்குடி ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள் மகாசித்த புருஷர் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு அண்ணாவிற்கு அவர்தான் மூலகுரு. ஒரு முறை அவருடைய ஆராதனை உற்சவத்திலே அண்ணா வருடந்தோறும் செல்வார். ஆயினும் சென்று விட்டார். தன் ஜாதியிலிருந்து வெளியிலே வரவே இல்லை. அன்று தேகம் அசக்தமாக இருந்தபடியினாலே அவரால் வர இயலவில்லை. அப்பொழுது பழக்கமில்லாத ஊர் வந்துவிட்டோம், இங்கோ தன்னை கவனிப்பார் இல்லை என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. பகல் 1 மணி சுமார் மனதை கவரும் இருவர் உள்ளே வந்தனர். வேறு ஏதோ பாஷையில் பேசினர். அண்ணா தம்பிகள் கஸ்தூரி வியாபாரம் செய்வதாக கூறினார்கள். கஸ்தூரி மெழுகு கொடுத்துவிட்டு காசு வாங்காமலேயே மறைந்தார்கள். அண்ணா அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. பின்னல் அவர்கள்தான் ராமலக்ஷ்மணால் என்பது உள்ளார்ந்த அனுபவத்தினால் புரிந்து கொண்டார். அவ்வூர் பூராவும் அவர்களை தேடினார், எங்கும் கிடைக்கவில்லை. ராமர் கோவில் இருக்கு, அங்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார். அந்த ஆராதனைக்கு தப்பலாம்புலியூர் கிருஷ்ணசோர்த்திகளும் உடனிருந்தார். வேதபாராயணத்துக்காக வந்திருந்தார். நான் நாளை உங்கள் வீட்டிற்கு வருகின்றேன் என்று முன்பின் தெரியாத அவரிடம் கூற அவரும் ஆச்சரியப்பட்டார். 3 மாதங்கள் கழித்து தப்பலாம்பூரியில் சென்றார். ஏகாசி மட்டும் தங்குவதாக அந்த ஊர் சென்று அந்த நிச்சயத்தோடு சென்ற அண்ணாவிற்கு 3 மாதங்கள் கழித்துத்தான் செல்ல ஹேதுவாயிற்று. பூர்வ ஜென்ம தொடர்பு போலும் அண்ணாவின் நாமசங்கீர்த்தனமோ, அண்ணாவுடைய கிருதிகளோ, அண்ணா செய்கின்ற பக்தியோ, அண்ணாவுடைய உபன்யாசமோ அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து சிறார்களுடைய மனதையும் கலக்கிவிட்டது, உலுக்கிவிட்டது. அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி 1 மாத காலம் அங்கு தங்கிக் கொண்டிருந்தார். அநேக பக்த ஜனங்கள் இவரிடம் அனைத்தையும் கற்றனர். அவ்வூரிலே தியாகராஜ சாட்சிகள், பூஜா கிருஷ்ணன், கிருஷ்ணசௌஸ்திகள் ஆகியோர் அண்ணாவிடம் மந்திரோபதேசங்களையும் பக்தி சாதனங்களையும் அதன் ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு உள்ளார்ந்த அனுபவத்தினாலே பூஜ்ய பாவத்தோடு அண்ணாவிடம் பழகினர். கிருஷ்ணசௌதிகள் மாத்திரம் ஒரு சக்கிய பாவத்தோடு பழகி வந்திருந்தார். அண்ணா யோக சாதனைகளில் உயர்நிலையை பெற்றவர். எனவே அவர் ஆகார நியமங்கள் ஒரு விலட்சணமானது. ஒரு நாள் பிற்பகல் 3 மணிக்கு தியானத்தில் அமர்ந்து மறுநாள் காலை 11 மணிக்கு தான் அவருக்கு லோக பிரஜையே வந்தது. இவ்வாறு தன்னுடைய சங்கத்தினால் எல்லாருக்கும் உயர் ஞான பேரானந்த அலைகளை ஆழ்த்தி பின்னர் தன் ஊருக்கு கிளம்பினார். கிராமமே வழிவந்து அவருக்கு பிரியாவிடை தந்தது. ராமாபுரம் என்ற ஊருக்கு சென்றார். அங்கு கிருஷ்ணசுவாமி தீட்சிதர் எனும் தனிகர் அண்ணாவை அழைத்துச் சென்றார். அவர் சுவாமி பிரம்மானந்தரின் சிஷ்யர். சுவாமிகள் சித்தியான பிறகு அண்ணாவிற்கு யோக சம்பந்தமான ஒரு அனுபவம் உண்டாயிற்று. அதை பற்றி பிரம்மானந்தர் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது என் செய்வது என்று ஏகாந்தத்திலே அமர்ந்து தியானம் செய்ய பிரம்மானந்தர் சித்த சரீரத்தில் தரிசனம் தந்து யோகத்தை நிறுத்திவிடுங்கள், நாமசங்கீர்த்தனத்தை தொடருங்கள் என்று ஆணையம் விட்டார், மறைந்தும் விட்டார். அண்ணாவிற்கு இது ஒரு ஆச்சரியமான அனுபவமாக இருந்தது. சென்னை வந்தார். 1 மாத காலம் தங்கியிருந்தார். அருணாபுருவின் பிரிய சிஷ்யரான மாதுரிய பாவத்தில் பரமரசிகரான வெங்குட்டு என்கின்ற பக்தர் அண்ணாவை கண்டார். ஆஹா, கிருஷ்ணபக்த சிரோமணி போல் தெரிகின்றதே என்று பிரதம தரிசனத்திலே அவர் இதை அறிந்து கொண்டார். சென்னையிலே அதன் பின்னர் 1 மாத காலம் இருந்தார். துவாதசாட்சரி மகாமந்திர ஜபம் பேச்சையே அறவே அறுத்துவிட்டார். மிகவும் லகுவான ஆகாரம். 3 மணிக்கே கடற்கரைக்கு சென்று ஜபம் செய்ய துவங்குவார். அதன் பின்னர் கிருஷ்ணதாஸ் கவிராயர் எழுதிய சைத்தன்ய சரிதாமிர்தம் என்ற கிரந்தத்தை வெங்குட்டு அண்ணாவை அமர வைத்து படித்து சொல்லுவார். தினந்தோறும் அருணாசங்கத்தில் உள்ள பல்வேறு சாதுக்களின் அவர்களுடைய அனுபவத்தையும் அவர்களை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தையும் தூண்டிவிட்டு
பின்னர் அவர்களை வரவழைத்து பரிச்சயம் செய்து வைப்பார். அவ்வாறு சங்கு சுப்பிரமணியம், சுந்தரப்பிரபு, நடேசப்பிரபு, உத்தராமையர், குருதாஸ் முதலான உயர்ந்த பக்தரத்னங்கள் அண்ணாவை கண்டு சந்தோஷித்து அண்ணாவும் அவர்களுடைய உள்ளார்ந்த அன்பு அனுபவம் இவற்றிலே மூழ்கி கிருஷ்ண பக்திரச பாவிதாமதிஹி என்ற உயர்நிலையிலே மிகவும் சந்தோஷப்பட்டு தன் நிலை மறந்து இருந்தார். பகவத் பிரசாதம் ஒரு முறை காரசாரமாக இருந்துவிட அதை எரிந்துவிட தீர்மானித்தார் வெங்குட் அண்ணா. ஓடிச்சென்று அந்த உச்சிஷ்டத்தை தான் அறிந்து தன்யனானேன் என்று கண்ணீர் மல்க ஆனந்த கூத்தாடி மகிழ்ந்தார். இவ்வாறு இவர் பிரதம சந்திப்பிலேயே இங்கு ஒரு கிருஷ்ணப்பிரேமி இருந்தாரே, அவர் எங்கு என்று வினைமைய வண்ணம் அவர் இருக்கும் ஜாகைக்கு வந்ததினாலே, அவர் திருவாயால் அழைக்கப்பெற்றதினாலே இன்றளவும் அவருடைய நாமம் ஜெகத் பிரசித்தமாகி அவருடைய ख्याति எங்கும் பரவலாயிற்று. பரமசுகத மூலம் ஞான வைராக்ய ஜாலம் பரமசுகுணரூபம் கானவந்தாருலோலம் பரமமிருதுளகாந்தம் பிரேம பக்தி பிரவாஹம் அமலகமலதேவம் பிரேமிகம் ஆஸ்ரயேஹம் பரமசுகதமூலம் ஞான வைராக்யஜாலம். உயர்ந்ததான லோக விலட்சணமான ஆத்மானுபவ என்கின்ற சுகத்தை உலகுக்கு விதரணம் செய்ய வந்தவர் அல்லவா நம் குருநாதர். அதற்கு மூலபுருஷர். ஞான வைராக்யஜாலம், ஞானம் வைராக்கியம் என்கின்ற மகாநிதிகளை தன்னிடத்திலே மறைத்து வைத்திருந்தார். பரமசுகுணரூபம், சகல சாத்விக குணங்களும் ஒருங்கே உருகொண்டு வந்தவர். கானவந்தாருலோலம், நாமகீர்த்தன பரர்களை கண்டுவிட்டால் அவருக்கு கொள்ளும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நாமயுக்தானு ஜனான் திருஷ்ட்வா ஸ்னிக்தோ பவதி யோ நரா சயாதி பரமம் ஸ்தானம் விஷ்ணுனா சக மோததே என்று புராண வாக்கியம். உதாரணம் துகாராம் மகாராஜ். பகவன் நாமத்தை சொல்கின்ற எவரே ஆயினும் அடுத்த கணம் ஜெகத்குருவேயாக இருந்த போதிலும் அவர்கள் திருவடியிலே இவருடைய சிரசிறு அப்படியே திரவிக்கும் அவருடைய ஹிருதயம். அதுபோல் அவருக்கு துல்லியமாக ஒருவரை நாம் காண வேண்டும் என்றார். உதார குணவந்தனான நம் குருநாதர் அல்லவா ஒரு நிதர்சனமான உபமானம். கானவந்தாருலோலம் பரமமிருதுளகாந்தம் பிரேம பக்தி பிரவாகம் பரமமிருதுளகாந்தம், அதிமுதலமான ஹிருதயம். அதிலே கிருஷ்ண பிரேமை பிரவாகம் எடுத்து ஓடுகின்றது. ராதா கிருஷ்ண யுகலத்தின் தர்சனானந்தம் பிரேமை. பின்னர் அவர்கள் ஹிருதயத்தில் இருந்து சஞ்சாரத்துக்கு வெளியே சென்று விட்டால் விரகத்திலே துடிப்பார். பிரேம பக்தி பிரவாகம் அமல கமல தேவம் பிரேமிகம் ஆஸ்ரயேஹம் त्वमेक शरण्यं सुधा पूर्णसिन्धो त्वमेकं वरेण्यं सदा ज्ञानसिन्धो त्वमेकं प्रकाशं सदा दीनबन्धो त्वमेकं शरण्यं च मे आत्मबन्धो. त्वमेकं शरण्यं सुधा पूर्णसिन्धो, நீ அல்லவா என் ஒரே புகலிடம். காரணம், கிருஷ்ண பக்தி என்கின்ற சுதாமயமான பூர்ண சிந்து நீ அல்லவா, பௌர்ணமி நிலவு நீ அல்லவா. त्वमेकं वरेण्यं सदा ज्ञान सिन्धो, நான் கண்டிராத சாதுக்கள் இல்லவே இல்லை எனலாம். ஆயினும் ஞான சிந்து என்றால் உன்னை அன்றி மற்றோரிடம் என் மனமானது செல்ல மறுக்கின்றது. त्वमेकं பிரகாசம் சதா தீனபந்தோ, ஆத்ம பிரகாசத்திற்கு ஹேதுவான ஆச்சாரனுடைய கட்டாட்சம் அல்லவா நம்மை உத்தாரணம் செய்ய வைக்கக்கூடியது. நீ அல்லவா தீனபந்து, என்னை ரட்சிக்க வந்தவன். त्वमेकं शरण्यं च मे ஆத்மபந்தோ, என்னுடைய ஆத்மாவிற்கு ஹிதத்தை அளிக்கக்கூடிய ஆத்மபந்து குருநாதர் அல்லவா. சுவீனம் கராப்ஜே சுஹாசம் முகாப்ஜே சுகானம் கஷாப்ஜே சுநிருத்யம் பதாப்ஜே அனேனாஸ்ரிதம் தம் சதோன்மாதசித்தம் சரண்யம் வரேண்யம் பஜே பிரேமிகேந்திரம். சுவீனம் கராப்ஜே, ஆதி காலத்திலே தம்புராமிட்டு கொண்டேதான் பாடுவார். பின்னால் அது ஏனோ
அது அவர் கையிலிருந்து மற்றவர்கள் கரத்திற்கு சென்று விட்டது. ஆனால் கீர்த்தனாவளிக்கு மட்டும் தான் தம்பூரா மாட்டிக்கொண்டுதான் செய்வது என்று வைத்திருந்தார். சுவீனம் கராப்ஜே சுஹாசம் முகாப்ஜே, அண்டர்ந்த தாமரை போன்ற உதயாருண நிறத்திலே ஒரு திருவதனம். சுகானம் கஷாப்ஜே, இருமிக் கொண்டிருப்பார். உபன்யாசத்திற்கோ கீர்த்தனத்துக்கோ அமர்ந்து விட்டால் கணீர் என்று வெண்கல குரலிலே அவர் சிம்மநாதம் செய்வது அனுபவித்தவர்களுக்கே உரித்தான சொத்து. சுன்ருத்யம் பதாம் ஜே, சதா தாளமிடும் கால்கள். சாதுக்களை கண்டுவிட்டால் அவர் கொள்ளும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. கோலாகலன் இன்னும் வரவில்லை கதை ரூபமாக. ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயம். கோலாகலனுக்கு டோலோத்சவமாய் படுத்து விட்டான். அப்பொழுது 9-9:30 மணிக்குள்ளாக அனைவரும் கிராமத்திலே உறக்கத்துக்கு செல்வர், ஓய்வெடுக்க செல்வர். ஆனால் அண்ணா விடிய விடிய முடித்து கொண்டு ஏதாவது கிரந்தத்தை எழுதி கொண்டோ அதை பாடிக்கொண்டோ அல்லது ரச்சனை செய்து கொண்டோ அல்லது கிரந்தங்களை அவலோகனம் செய்து கொண்டோ தன் காலத்தை பொற்காலமாக மாற்றிக்கொண்டிருந்த காலம். 11 மணி அளவிலே வெளியே வந்தார். அங்கிருந்த கோலாகலன் கோவில் வாசலில் இருக்கின்ற மணியை ஓங்கி அடிக்க விஷயம் அறிந்த அனைவரும் ஓடி வந்தனர். கோவிலை திற, கோலாகலன் வெளியே வர வேண்டும் என்கின்றான் என்றவுடனே அர்ச்சகர் சுவாமி ஓடி வந்து திறந்து ஊஞ்சலிலே அவரை அமர்த்த அனைவரும் ஹரே ராம மகாமந்திரத்தை பாடிக்கொண்டிருக்க எங்கோ செல்ல வேண்டிய ஒரு சின்ன சிற்றுந்து பரனூர் வந்து நிற்கின்றது. கிட்டத்தட்ட 40 பக்தோத்தமர்கள் எங்கோ நாமசங்கீர்த்தனம் செய்துவிட்டு எங்கோ செல்ல வேண்டியவர்கள் அக்காலத்திலே அங்கு வர அவர்கள் வருகின்றார்கள் என்று தெரிந்த கோலாகலன் அண்ணாவை அண்ணா அவர்களுக்கு பெரும் வரவேற்பை தந்து கோலாகலன் காத்திருக்கின்றான், வாரும் சங்கீர்த்தனம் செய்யும் என்று அவர்களுக்கு உபச்சாரங்களை செய்ய ஒரு சிலரை கூப்பிட்டு வீட்டிற்கு ஒரு 10 தோசை வார்த்து கொண்டு வாருங்கள், 40 பேர் ஆகாரம் பண்ணியாக வேண்டும் என்று ஆணையிட்டார். சங்கீர்த்தனம் துவங்கி ஒரு மணி நேரத்துக்குள்ளே அனைத்தும் ஆகிவிட்டது, ரெடியாக சித்தமாகிவிட்டது. மிகவும் சந்தோஷம். நீங்கள் எங்கோ செல்ல வேண்டி இருக்கு, இங்கு வந்து காதுக்கும் கண்ணுக்கும் விருந்தாக அக்ஷோபலம் துவாதிருஷ ரசனம் ஹி தன்வாபலம் துவாதிருஷ காத்திரசங்கம் ஜிஹ்வாபலம் துவாதிருஷ கீர்த்தனம் ஹி சுதுல்லபோம் பாகவதா ஹி லோகே என்றபடி கண்களுக்கு விருந்தாகவும் ஆலிங்கன சுகத்தை தருவதற்காகவும் காது நிறைய கிருஷ்ண கீர்த்தனத்தை பாடு, நான் அதை கேட்பதற்காக இங்கு வந்தீர்களே என்று சந்தோஷப்பட்டார். அனைவருக்கும் கோலாகலனை மீண்டும் புனகாசனத்திலே அமர்த்திவிட்டு அனைவருக்கும் அங்கேயே ஆகாராதிகளை தந்தார் என்று ஒரு நிகழ்வு. சுன்ருத்யம் பதாப்ஜே, அந்த காலத்திலே அவர்களோடு ஆடிப்பாடி மகிழ்ந்தார். அனேனாஸ்ருதம் தம் சதுன்மாத சித்தம், அனேன இவ்விதம் ஒரு பாகவதோத்தமராகவே இருந்தார். சதோன்மாத சித்தம், உன்மாத நிலையிலே தன்னை மறந்து இருந்தார். சரண்யம் வரண்யம் பஜே பிரேமிகேந்திரம், சர்வசரண்யனான எவர் நமக்கு ஒரே புகழோ அப்பேற்பட்ட குருநாதாளை ஸ்மரிக்கின்றோம். பிரேமிகேந்திரருடைய சரித்திரத்தை ஸ்மரிக்கும் ஹேத்துவாக சில ஸ்லோகானுபவங்களை கண்டோம். தமிழிலே அவருடைய அந்தாதி மேலும் துவங்குகின்றது. நல்லதோர் ஹேவிளம்பியிலே பரனூர் கிராமம் பெற்று பேரதனாலே வந்து சேர்ந்தார் கிருஷ்ணாரண்யத்தை என்று நாம் அனுபவித்தோம். கிருஷ்ணாரண்யம் எதிர் மிருகண்டுவிற்கே விஸ்வரூபம் திருஷ்ணையில்லா தவசி தவமியற்றிய தபோவனமம் சித்தர் பூமி இருப்பை வனம் தென்பெண்ணை நதிக்கரையாம் உன்மத்தராய் அண்ணாவும் வந்தார் ஆவலுடன் அரணமாகவே. கிருஷ்ணாரண்யம், இது கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம், ஆயன் ஆட்சி செய்யும் திருத்தலம். மிருகண்டு மகர்ஷிக்காக விஸ்வரூபம் தந்த இடம். திருஷ்ணை அதுவுமில்லாத அந்த மகா தவசி தவமியற்றிய பஞ்சமாமர தலத்திலே ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமம் அமைத்தார். சித்தர் பூமி, இதற்கு முன்னதாக சித்தலிங்கமிடத்திலே நதியின் அக்கறையிலே பெரும் இலுப்பை வனம். அங்கு சென்று அண்ணா அடிக்கடி தன்னை மறந்து தியானத்திலே இருந்து வருவார். அஷ்டவீரட்டானங்களுள் ஒன்றான அந்த அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் இவர்களால் பாடப்பெற்ற நடுநாட்டு தலங்களிலே ஒன்றான அஷ்டவீரத்தலங்களிலே ஒன்றாகும். திருக்கோவிலூர் கிழையூர் பகுதியிலே அமைந்துள்ளது. கடையெழு வள்ளலில் ஒருவரான பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை இருவருக்கும் அவ்வையும் கபிலரும் திருமணம் செய்து வைத்த திருத்தலம். அந்தகாசுரனை சிவபெருமான் அடர்த்த திருத்தலம். சிவாலயத்திற்கு அருகே பெரும் இலுப்பை வனம். அங்கிருந்து சித்தலிங்க மடம் பர்யந்தம் அவ்வாறு இருந்த காலம். அடர்ந்த இலுப்பை காட்டு,
தென்பண்ணை நதிக்கரையாம் உன்மத்தராய் அண்ணாவும் வந்தார். தியானத்தில் அமர்ந்து எழுந்து வரும்பொழுது ஒரு சுகானுபவ போதையிலே இருப்பார். அவளுடன் அரணமாகவே பரவஸ்துவிடத்திலே தன் மனதை பறிக்கொடுத்து விட்டு வந்திருக்கின்றார். அரணாசங்கத்து நல் இதயர் வந்து இங்கு இவனைக் கண்டு, அரணாசங்கத்து நல்லிதயர் வந்திங்கு இவனைக் கண்டு, அரணமிவன் உயர் பக்தி நிலை எய்தியவன் என்றும், அரணமிவன் உயர் பக்தி நிலை எய்தியவன் என்றும், மரணமிலா பெருவாழ்வு வாழ வந்துள்ளான் கூவிட, மரணமிலா பெருவாழ்வு வாழ வந்துள்ளான் கூவிட, அருமையாய் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமியன வெங்குட்டுமே, அருமையாய் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமியன வெங்குட்டுமே. அருணாசங்கத்து நல் இதயர்கள், நல் இதயம் தம அதிகாரிகளான சங்கண்ணா, சுந்தரபிரபு, நடேசபிரபு மற்றும் பலர் வெங்குட்டுவுடன் அண்ணாவிற்கு பரிச்சயம் ஏற்பட்ட பின் அருணாசங்கத்தின் மகோத்தமர்களை பற்றி அவர் எடுத்து விழிக்க, அபராண்ண காலத்திலே சைத்தன்ய சரிதாமிர்தம் தன்னை அவர் படிக்க அண்ணா கேட்டு திளைப்பார். வந்தவர்கள் இவரை கண்டார்கள். அரணம் இவன் உயர் பக்தி நிலை எய்தியவன் என்றும், ஆஹா, கண்டபோதே கூறலாம் இவர் உயர்ஞான நிதி என்று. மரணமிலா பெருவாழ்வு வாழ வந்துள்ளான், மரணத்தை தாண்டிய மகத்தான பெருவாழ்வு வாழவே இங்கு வந்துள்ளான். அவள் சகியான துங்கவித்யா தான் பெற்ற இன்பத்தை இங்கு விதரணம் செய்ய வந்தாள் என்று ஆயிற்றோ அவ்வாறு நிலை. அருமையாய் இங்கு ஒரு கிருஷ்ணப்பிரேமி உண்டே, அவர் எங்கு என்று வினவிய வண்ணம் இன்று ஷிரடி சாய்பாபாக்கு ஆலயம் அமைந்துள்ள மயிலாப்பூரிலே பின்னால் அந்த அக்ரஹாரத்திலே வந்து அவர் தங்கியிருந்த அறைக்கு வெங்குட்டண்ணா வந்து சேர்ந்தார். வெங்குட்டுவல் ரசமார்க்க அனுபவம் கோபி பாவமும், வெங்குட்டுவால் ரசமார்க்க அனுபவமும் கோபி பாவமும், தங்கு தடையில்ல கிருஷ்ண பக்தர் தன் சங்கமும், தங்கு தடையில்லா கிருஷ்ண பக்தர் தம் சங்கமமும், இங்கு இவன் அனுபவிக்க அரணாசங்க அன்பரும் வந்திட, இங்கு இவர் அனுபவிக்க அரணாசங்க அன்பரும் வந்திட, எங்கிய அண்ணாவிற்கு கிடைத்தது இங்கு நல் வேதமாய். வெங்குட்டுவினால் ரசமார்க்க பிரவேசம், அனுபவம், கோபிபாவம் இவ்வனைத்தும் ஒருங்கே இணைந்து புகட்டப்பட்டது. ஏங்கியிருந்த அண்ணாவிற்கு இது பெருவிருந்தாக கிடைத்தது. தங்கு தடையில்லாத கிருஷ்ண பக்தி, அந்த உற்சவம் ஊற்று, அந்த ஊற்றிலே திளைத்தவர்களான உயர் சாதுக்கள் சங்கமமும் இவருக்கு லபித்தது. தேடி வந்தனர், நாடி வந்தனர், ஓடி வந்தனர். இவருடைய அமிர்தமயமான வாக்கினாலே அனைவரும் தம் மதி இழந்தனர். கிருஷ்ண பக்தியின் உயர் உச்சநிலை என்ன என்றது வர்ணிக்கப்படுகின்றது. அந்நிலையை அனைவரும் எய்தினர். இங்கு இவன் அனுபவிக்க அரணாசங்க அன்பரும் வந்திட, எங்கிய அண்ணாவிற்கு கிடைத்தது இங்கே நல் வேதமாய். வேத விழுப்பொருள் அப்பரம்பொருளை அறிய முயற்சித்த அனைத்து ஜபதப தியான அனுஷ்டானத்தின் பலன் சாது சங்கம். அது இங்கே இவருக்கு அதிசுலபமாய் உயர்ந்த மகனீயர்கள் ஒருங்கே இணைந்த சங்கத்திலே அதிலாவகமாய் அவர்கள் ஹிருதயாசனத்திலே சென்று அமர்ந்தார் அண்ணா. வேதவித்தாம் நாகராஜனும் கிருஷ்ணஸ்ரௌதியும் வெங்குட்டோடு சங்கு சுப்பிரமணியமும் கூடிட, வேதவித்தாம் நாகராஜனும் கிருஷ்ணஸ்ரௌதியும் வெங்குட்டோடு சங்கு சுப்பிரமணியனும் கூடிட, சுந்தர பிரபுவும் நடேச பிரபுவும் வந்து பாடியாடி, சுந்தர பிரபுவும் நடேச பிரபுவும் வந்து பாடியாடி, அந்தமில் பேரின்பம் பெற்றனர் ஏகாதசி தோறும், அந்தமில் இன்பம் பேரின்பம் பெற்றனர் ஏகாதசி தோறும். வேதவித்தான நாகராஜ சாஸ்திரிகள் உயர்ந்ததான சாமகான லோலுபர் மகத்தான வேத சாஸ்திர விற்பன்னர், ஞானசம்பன்னர்,
அவருடைய ஆகைக்கு விருப்பத்திற்கு அவருடைய பிரேமைக்கு கட்டுப்பட்டு அண்ணா பரலூர் நித்தியவாசம் செய்யலானார். அஷ்டசௌதிகள் தப்பலாம்பூரிலிருந்து அடிக்கடி வந்து இவருடன் சம்சர்க்கம் வைத்துக் கொண்டிருந்தார். யாதர்ச்சிகமாக வெங்குட்டு அண்ணா இவரை தேடி வந்தார். அதனால் ரசமார்க்க பிரவேசம். அவருடன் சங்கு சுப்பிரமணியமும் வந்து சேர்ந்திட, சுந்தர பிரபுவுடன் நடேச பிரபுவும் வந்துட, உயர்ந்த ஞானியர் அனைவரும் ஒரு குடிசையின் கீழே அமர்ந்து ஏகாந்தமாக அந்தமில் பேரின்பம் யாவற்றையும் பெற்றனர், பாடினர், ஆடினர், விழுந்தனர், உகந்து ஆலித்தனர். ஒவ்வொரு ஏகாதசி தோறும் இந்நிகழ்வு தொடர்ந்தது. ஜெய் பிரேமிகேந்திர மகாராஜ கி ஜெய்.